ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டியர் ஃபேஷனர்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ளவுஸுடைய ப்ரைடல் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸுடைய பேக் நெக் டிசைன் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் டிசைன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இது ஃபிக்ஸ் பண்ணலை. பட் இந்த மாதிரி 3D ஒர்க் இருக்கிற ஒன்று நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு இப்போது மேரேஜ் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அது ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் அது. அண்ட் அது இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளவர் மாதிரி கூட நம்ம வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் எலகண்ட் லுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளவர் லுக்கு மாதிரி இந்த ப்ளவுஸில் இந்த சைடில் இப்படி வைப்பாங்க. அது அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நல்லா தெரியும். இப்படி ஒன்று சைடில் இப்படி வரும். இப்படி 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 ஒரு சைடில் ஒரு லேயர் மாதிரி இப்படி சைடில் கொடுத்தா அது ஒரு க்யூட்டான ஒரு எலகண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஜர்தோசி நிறைய கலர்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வச்சுருக்கேன். அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டிசைன் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் பிகினராக பார்க்குறவங்களுக்கு ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. அதில் ஃப்ரீ ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸும் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் கிளாஸ் போகாமலே நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் போட்டுருங்க. லைக் போட்டால் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஹெவி டிசைன்ஸும் நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோஸ் அதிகமாக அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் நிறைய ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் ஸ்டிச் இதை நம்ம ஜர்தோசிலையும் போட்டிருக்கோம், எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் 3 லேயர் நான் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 3 லேயர் எப்பயுமே நம்ம ஜரி த்ரெட் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஒரு லேயர். அப்புறம் இது பீட் லோடிங் சொல்லுவோம். ஸோ சுகர் பீடில் பீட் லோடிங் சேம் இதே மாதிரி நம்ம ஜரி த்ரெட்டில் கொடுக்கலாம், ஜர்தோசியில் கொடுக்கலாம், அண்ட் பீட்ஸில் கட் பீடில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். கொடுத்துட்டு தென் அகெயின் நம்ம இதே சுகர் பீட் இன்னொரு லேயராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3mm பீட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். 3mm பீட் இல்லை 4mm பீட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் விட்டு ஒரு ஸ்டிச் விட்டு ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஸ்டோன் ஒர்க்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோனை நம்ம ஒரு பீடு நடுவில் விட்டு ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிடணும். அதுக்கு நான் க்ளூ கம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ளூ கம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அண்ட் இப்போ வேறு கம் மாதிரி வருது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சீக்கிரத்துலேயே. அண்ட் இந்த லேயர்லாம் கொடுத்த பிறகு நம்ம நெக்ஸ்ட் லேயர் இது எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணுறப்பையும் நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோஸ் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இப்போ ஒன் மோர் டைம் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே 3 பீட் கோல்டன் பீட் கொடுத்து ஒரு சுகர் பீட், இங்கே ஒயிட் பீட் கொடுத்து ஒரு சுகர் பீட். ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொடுத்துட்டே வரோம். கொடுத்துட்டு இது ஃப்ரண்ட் நெக் டிசைன்ன்றதுனால இங்கே வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஹூக் பட்டியை சொல்லுவோம். ஸோ அங்கே கட் ஆகிடும். அண்ட் இங்கே நம்ம புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு சுகர் பீட்,
நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் பீட், அதை சர்க்கிள் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து 3 mm பீட் அண்ட் அதை சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட். அப்புறம் வந்து ஒயிட் பர்பிள் பீடு, இது ஒயிட்டு அண்ட் சுகர் பீட் நம்ம இந்த இடத்துல கொடுத்த மாதிரி ஒயிட் அண்ட் சுகர் பீட். அப்புறம் அதே மாதிரியே கோல்டன் பீட் சுகர் பீட், கோல்டன் பீட் சுகர் பீட் அண்ட் சென்டரில் வந்து இந்த ஒயிட் பீட் சுகர் பீட். ஸோ நல்லா க்யூட்டான லுக்கு கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 3D ஒர்க் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3D ஒர்க்கில் வந்து 3D ஒர்க்கில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து திலகம் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிடணும். லைட்டாக சின்னதாக அந்த மாதிரி குட்டியாக ஒரு ட்ரா பண்ணிவிட்டு திலகம் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை நம்ம சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அது சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட் அண்ட் செயின் ஸ்டோன் சொல்லுவோம். இது செயின் ஸ்டோன் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நேராக இருக்கவங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்டோன் சொல்லுவோம். செயின் ஸ்டோன் இது. இந்த செயின் ஸ்டோனை வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்கேஸ் பேங்கிள் டிசைன் பண்ணுறதுல கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து நம்ம நெக்லஸ் இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே ஃபேஷன் டிசைனிங்கில் தான் வரும். அதுவுமே நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதை வந்து உங்களுக்கு நான் 1 by 1 என்னோடய வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எப்பயுமே இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஒன்லி தட், உங்களுக்கு பேங்கிள் எப்படி பண்ணுறது, அப்புறம் இயர்ரிங்ஸ், இது எல்லாமே நான் அது இல்லாமல் வந்து இந்த நம்ம கலரிங் பண்ணுவோம். பெயிண்டில் கலரிங் பண்ணால் இன்னும் வந்து அந்த ஃபேட் போகவே போகாது, ஃபேட் ஆகாதது. அந்த கலரிங் வந்து ப்ளவுஸில் நல்ல எலகண்ட்டான லுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஒரு கிருஷ்ணர் இது வந்த மாதிரி அண்ட் பீகாக் வந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இது கொடுக்கலாம். அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஸோ அதுவுமே நான் வந்து என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். அதுவும் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. பட் எனக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்களது ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் எடுத்துகிட்ருக்கோம். ஃபீஸ் பே பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறோம். ஏன்னா இந்த ஒரு செஷன் முடிய போது அதுக்கப்புறம் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸஸ் ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, ப்ராக்டிஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் வீட்டில் இருந்து பண்ணுறவங்க அதுக்கான கரெக்டான எஃபர்ட்டை கொடுக்கணும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. பட் கிளாஸ்ன்னு வந்துட்டோன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் நல்லா வந்துடும். அதனால தான் வந்து சொல்கிறேன். அப்போது வந்து ப்ராக்டிஸ் ஹெவியாக நம்ம கொடுக்குறப்போ ஹெவி ப்ளவுசஸ் எல்லாம், ஹெவி டிசைன் ப்ளவுசஸ்லாம் நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து எல்லா டிசைனுமே வந்து பர்ஃபெக்டாக போட்டுருவோம். ஒரு பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் வருதுன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஒரு 5 days 10 days இருக்கிறப்ப தான் கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து ஹெவியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 3 days கொடுத்தாங்கன்னா கூட ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துடலாம். பட் நம்மளால் ப்ராக்டிஸ் இல்லைன்னா அவங்க கொடுக்குறப்பே அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளால் இது பண்ண முடியுமா, மேரேஜுக்குள்ளே கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம வந்து அப்படி இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறவோ அவ்வளோ நல்லது. நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே போக முடியலன்னா கூட நீங்கள் வீடியோஸ் மூலயமா லேர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். இதில் வந்து இப்போது நிறைய அமேசான் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. நீங்கள் சிம்பிளான டிசைனெல்லாம் போட்டு கொடுக்கலாம். ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் வீட்டில் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எவ்ரி சிங்கிள் டேவும் ஒரு 3 days நீங்கள் முடித்த உடனே ஒரு பேமெண்ட் கண்டிப்பாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே ஒர்க் இல்லைன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு என்னோடய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணும், ஏன்னா நல்ல ஒரு இது நம்ம வந்து டீச் பண்ணோம் அப்படின்ற ஒரே மோட்டிவில் தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் டிசைன் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஷோ இதில் வந்து நான் எல்லா டிசைன்ஸுமே நான் உங்களுக்கு வந்து
சிங்கிள் ஸ்டெப் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இது வந்து ஹேங்கிங் பீட். இதுவும் நான் உங்களுக்கு வந்து எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதே சேம் டிசைன் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் வரும் பாருங்கள். அதே சேம் டிசைன் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் நெக்லேயும் வரும். அண்ட் நம்மளுக்கு ஸ்லீவ்லேயும் இதே டிசைன் வரும். அது இல்லாமல் நான் இன்னும் கிராண்டாக வந்து ஸ்லீவ் இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ப்ரைடல் ப்ளவுஸ்ன்றதுனால. ஸோ அந்த டிசைன்ஸும் நான் உங்களுக்கு 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அண்ட் கார்பன் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணுறது. ஸோ இப்படி எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆரியில் எந்த ஒரு ஸ்டிச்சஸோ நாட்ஸோ தெரியாமல் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இங்கே என்ன டவுட் இருந்ததுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். எந்த நாட்ஸாக இருந்தாலும் எந்த ஸ்டிச்சஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. அண்ட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் இங்கே பாருங்கள், இது வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் சொல்லுவோம். இந்த ஸ்டோனை தான் வந்து நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கீழே ஹேங்கிங் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு சுகர் பீட் அண்ட் கிறிஸ்டல் ஸ்டோன். இதுதான் அந்த கிறிஸ்டல் ஸ்டோன். பிகினராக இருக்கிறவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டல் ஸ்டோன்னு கேட்குறோம் நம்ம ஷாப்பில். நான் ஒரு நேமும் சொல்கிறேன். பிகாஸ் வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு தெரியாது, அதுக்காக தான். அண்ட் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் ஒர்க்கில் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ பிகினராக பார்க்குறவங்களுக்கு 1 more டைம் லைட்டாக நான் ஷோ பண்ணிடுறேன். இது அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் பிகினராக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அது எல்லாமே க்யூட்டாக இருக்கும். இது எம்ப்ராய்டரி த்ரெட். ஸோ இதுதான் வந்து அந்த எம்ப்ராய்டரி த்ரெட். இது கட் பீட். இது ஜர்தோசி. இது வந்து ஜர்தோசியில் வந்து நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் ஸ்டெம் கொடுத்துருப்போம், சுகர் பீட் ஸ்டெம் கொடுத்துருப்போம். ஸோ இப்படி எல்லாமே மேட், ஜிக்ஸாக் ஸ்டிச் எல்லாமே கொடுத்துருப்போம். கட் ஒர்க், இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். நான் இங்கே கொடுத்துருக்க பீட் லோடிங், இதோ அந்த பீட் லோடிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ subscribe my channel, put a small like and share with your friends. Thank you friends. Bye.